வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. நம்ம இப்போ மாதாந்திர ராசி பலன் எல்லா மாதமும் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் மார்கழி மாதத்திற்கான பலன், அதில் முதல் ராசியான மேஷத்திற்கு இந்த சோபகிருது ஆண்டு வரக்கூடிய மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முக்கியமான மாற்றம் ஒன்று என்னென்னா, அது வந்து சனி பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு போகிறார். அது வந்து மார்கழி 4/20/12/2023. இப்போ இந்த பயிற்சியோடைய பீரியடுன்னு பார்த்தோம்னா 17/12/2023 to 14/1/2024. இந்த ஒரு மாதம் தமிழ் மாதத்துக்கு உண்டான பலன் பார்க்க போகிறோம். அதில் முதல் மாற்றமாகவே வர்றது என்னென்னா, சனி பகவான் மாறுகிறார். அதற்கு பிறகு மார்கழி 9 விருச்சிகத்துக்கு சுக்கிரன் மாறுகிறார். மார்கழி 11 தனுசுக்கு செவ்வாய் மாறுகிறார். மார்கழி 23 தனுசுக்கு புதன் மாறுகிறார். இந்த மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்களாக இருந்தாலும், பெரிய மாற்றமான சனி பகவானின் மாற்றமாக இருந்தாலும், அது மேஷராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலனை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாத பலன் அப்படிங்கிறது என்னென்னா, சூரியனை அடிப்படையாக வைத்து தான் மாத பலன் சொல்லுவோம். அப்போ சூரிய பகவான் அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு 5 கூடையவர். அவர் இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தார். அதில் 8ஆம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து காணப்பட்டார். செவ்வாய் சூரியன் இணைவு கொஞ்ச நாளாக அப்படியே சேர்ந்து தான் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா துலாத்துலேயும் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் விருச்சிகத்துக்கு வரும்போது அந்த இணைவு இருந்தது. சூரியன் மாறினோடனே பின்னாடியே செவ்வாய் வந்து சேர்ந்துடுற. இந்த மாதமும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு விடுதலை கிடைச்சா மாதிரி இருக்கும். இப்போது அந்த 8ஆம் இடத்துலேருந்து சூரியன் மாறி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் வரார். 9ஆம் இடத்துக்கு, அதாவது ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு திரிகோணத்துக்கு வரும்போது அது சில ராஜ யோகத்தை செய்யும். அது ஒரு ராஜ கிரகம் சூரியன். அந்த ராஜ கிரகத்துக்கு உங்கள் ராசி மேசத்துக்குள் இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு ராஜ கிரகத்தின் பார்வை கிடைக்கிது. அதாவது அந்த சூரியனுக்கு சிம்மம் அப்படிங்கிற வீடு சொந்த வீடு, அந்த வீட்டையும் குரு பார்க்குறார். இப்போ தனுசுக்கு சூரியன் வருகிறார், அந்த இடத்தையும் பார்க்குறார். இப்போ 5ஆம் இடத்திற்கும் பார்வை பலம் பெறுகிறது, 9ஆம் இடத்திற்கும் பார்வை பலம் பெறுகிறது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை சொல்லக்கூடிய இடம். 9ஆம் இடம் என்பது பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 2 இடங்களுக்கும் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதிக்கும் குரு பார்வை கிடைப்பதால் நல்ல பலன். இந்த மாதம் வந்து உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது, நல்ல மாற்றமாக இருக்க போகுது. சென்ற ஆண்டுகள், அதுக்கு முன்னாடி ஆண்டுகள் எல்லாம் மார்கழி மாதம் ஒன்றுமே சரியில்லையே சார் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இந்த மாதத்தை நோட் பண்ணி பாருங்கள். டைரி எழுதும் பழக்கம் இருந்தால் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்க போகுது. இந்த மார்கழி மாதம் ரொம்ப அருமையாக இருக்க போகுது. ஜாபில் வந்து எனக்கு அப்படியே இருக்கேன் சார், ஒரே சம்பளத்தில் இருக்கேன், ஒரே இடத்துல இருக்கேன், மாற்றமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் உண்டு. அது நல்ல மாற்றமாக இருக்கும். அது இடமாற்றமாக இருக்கலாம், அல்லது சம்பள உயர்வாக இருக்கலாம். நீங்கள் இருக்கும் பதவியில் ஒரு உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு, அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு, அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் ஆதாயங்கள் பெறக்கூடிய நேரம் இது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் கையெழுத்துக்காக காத்துட்ருப்பாங்க. அப்போ கையெழுத்திடக்கூடிய இடத்தில் பொறுப்பு மிகவும் பகுதியில் ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது நல்ல பெயர் கிடைக்கும். சில இந்த மாதிரி ஒரு மதிப்பு மிக்க இடத்துல இருக்கிறவங்களுக்கு பேர் கெட்டு போயிடும். ஆனால் இப்போ உங்கள் பேர் வந்து வெளியே வரும். இந்த துறையில் இருப்பவர், இந்த பதவியில் இருப்பவர், அவர் தான் இந்த ஆர்டரை சாங்ஷன் பண்ணார், அவர் தான் இதுக்கான நிதியை ஒதுக்குனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய நேரம், பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஏன்னா குருவின் பார்வை 7ஆம் இடத்துல படுது. இப்போது சனி பகவானின் மாற்றமும் மார்கழி 4 சாயங்காலம் இருக்குது. சனி பகவான் 11ஆம் இடம் வரார். இந்த 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது அவர் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு பல நன்மையை செய்து கொடுப்பார். சனி பகவானால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அருமையாக இருக்குது. மேஷராசிக்காரர்களுக்கு இனி போகும் காலம் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. ராகுக்கு எது பயிற்சியும் சிறப்பாக இருந்தது. ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி வரும். குரு உங்கள் ராசியில் வந்து 2ஆம் இடம் சென்று விடுவார்.
சனி பகவானின் பெயர்ச்சியும் அருமையாக இருக்குது. சிறு சிறு கிரக மாற்றங்கள். செவ்வாய் 8ஆம் இடத்துல, உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து அவரும் 9ஆம் இடம் சென்று விடுவார். செவ்வாயுடைய பயிற்சியும் 27/12/2023. இந்த செவ்வாய் சூரியன் இணைவு அப்படிங்கிறது ஒரு சிக்கலான இணைவாக இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதியாக செவ்வாய் வருகிறார், 5 கூடையவராக சூரியன் வருகிறார். இருவரும் 9ஆம் இடம் இணையும் போது அங்கே குரு பார்வையும் கிடைக்கும்போது அது ஒரு விதமான ராஜ யோகத்தை செய்யும். தந்தை வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள், உங்களுடைய தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள், அண்ணன் தம்பியிடையே பாகப்பிரிவினை, சொத்துல தகராறு, அது மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதிலெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக டிஸ்பியூட்டில் இருந்த சில நிலம்பலன்கள், கேஸு, வழக்குகள், வியாஜியங்கள் எல்லாம் சரியாயிடும். ஏதாவது தன லாபங்கள் விவசாய நிலத்தின் மூலம் வரலை, வறண்ட நிலமாக இருக்குன்னா இப்போ நவீன தொழில்நுட்பம் மூலம் அதில் ஏதோ ஒரு சில விஷயங்களை செய்து நீங்கள் பயிர் வைத்து அதில் வெற்றி காணக்கூடிய நேரம். விவசாயத்தின் மூலமும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதிகப்படியான நன்மை கிடைக்கக்கூடிய நேரம். மேஷராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு இது நன்மை. உங்கள் வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகள், சிறு குழந்தைகள் அல்லது இப்போ கல்யாண வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும். சிறு குழந்தைகள், பள்ளி படிப்பு படிக்கக்கூடியவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், அதாவது மேஷராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்க வீட்டில் யாராவது குழந்தைங்க இருக்காங்கன்னா அவர்களுக்கு உங்களால் நன்மை ஏற்படும். மேஷராசிக்கார மாணவிகளுக்கு நன்மை, அது ஒரு பக்கம். நீங்கள் பெற்றோர்களாக இருந்து உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா மேஷராசிக்காரர்களோட வீட்டில் பிள்ளைகளுக்கு இது பிரமாதமான நேரம். நல்ல உங்களுக்கு பேர் புகழை அவங்க எடுத்து கொடுப்பாங்க. ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு மெடல், பதக்கங்கள்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது நீங்கள் பெற்றோர்களாக இருந்து உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் மேஷராசிக்காரராக இருந்து உங்கள் அப்பா சைடில், அதாவது அப்பா வழியில் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் ஏற்படும். அதாவது சொத்துக்களில் சிக்கல் கிடையாது, அவருடைய ஹெல்த் வைஸில் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் ஏற்படலாம். அப்பாவுக்கு ஏதாவது மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கணும். மேஷராசிக்காரர்களுடைய தகப்பனாருக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலம் நன்மை, மேஷராசிக்காரர்களுக்கு அப்பா மூலம் சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். அதுதான் இந்த மாதத்துடைய பலாபலன். ஆனால் 90% எக்ஸலண்ட்டாக இருக்குது. அருமையான மாதம். இந்த மாதத்தில் மார்கழி மாதம் என்றாலே ஆண்டாள் வழிபாடு தான். திருமணமாகாத பெண்கள் யாராவது இருக்கீங்க, இதை கேட்குறீங்க அப்படின்னா ஆண்டாளின் பாசுரங்களை பாட வேண்டும். திருப்பாவை 30 பாட்டையும் பாடணும். இந்த ஒவ்வொரு நாளும் பாடணும். அதிகாலையில் பெருமாள் ஆலயம் சென்று வர வேண்டும். கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். தை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த மாதம் உயர்வான மாதம். ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு ஒன்று வரும். நடராஜரை வணங்க வேண்டும். ஆயக்கலைகள் 64லும் நம்மளை தேர்ச்சி பெற்று இழ செய்து விடுவார். அதனால் இதுதான் பரிகாரம். இந்த மாதம் அற்புதமான மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு.